Namaste students, welcome to online math class 10, chapter 8, exercise 8.3, question number 7. Two unbiased dice are rolled once. Find the probability of getting a doublet equal number of both side. Doublet means equal number of both side on both dice. Okay, the product as a prime number, the sum as a prime number, the sum as 1. That means what? அப்படின்னா ரெண்டு டைஸ் இருக்குது, ரெண்டு டைஸை நம்ம ரோல் பண்ணுறோம். அதனுடைய ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கெல்லாம் நம்ம ப்ராபபிலிட்டி பார்க்க போகிறோன்னா டபுளட். டபுளட் இஸ் நத்திங் பட் ஒரு டைஸில் ஒரு நம்பரும் இன்னொரு டைஸில் ஒரு நம்பரும் விழும் இல்லையா, அந்த ரெண்டு நம்பரும் சேமாக இருக்கிறதுக்கு பேர் டபுளட். தென் ப்ராடக்ட் அஸ் அ ப்ரைம் நம்பர், தட் மீன்ஸ் தட் நம்பர் ஆஃப் டூ டைஸ், இந்த டைஸில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த டைஸில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோன்னா ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ தட் அது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ப்ராடக்ட் அஸ் அ ப்ரைம் நம்பர் மல்டிப்ளை பண்ணோன்னா ப்ரைம் நம்பர் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் சம் அஸ் அ ப்ரைம் நம்பர். இப்போது செகண்ட் கொஸ்டினில் ப்ராடக்ட் அஸ் அ ப்ரைம் நம்பர். இப்போ சம் மீன்ஸ் அடிஷன், அந்த sum of two numbers gives us a prime number. Okay, then the sum as 1. இருக்கிற நம்பரை நமக்கு ரெண்டு டைஸ்லேயும் ரெண்டு நம்பர் கிடைக்கும், அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? 1 கிடைக்கணும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் ரைட் பண்ணிக்கணும். 2 டைஸ் ரோல் பண்ணுறோம் அப்படியா, அதனால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 36 எலமெண்ட்ஸ் கிடைக்கும். 1,1, 2,2, 3,3. ஸோ இந்த மாதிரி ஒரு 36 எலமெண்ட்ஸ் கிடைக்கும். n of s is equal to 36 அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிக்கணும். இப்போது ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டபுளட்னா என்னன்னு சொன்னோன்னா ரெண்டு டைஸ்லேயும் சேம் நம்பர்ஸ் இருக்கணும். அப்போ நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6 தான் நம்மளுடைய டபுளட்டில் இருக்கக்கூடியது. இப்போ நம்ம டபுளட்கான ஈவெண்ட்ஸ், ஏங்கிறது ஈவெண்ட்டை மென்ஷன் பண்ணோம். என்ன ஈவெண்ட் இங்கே நடக்க போகுது? ரெண்டு டைஸ்லேயும் சேம் நம்பர்ஸ் விழப்போகுதுங்கிற ஈவெண்ட். ஸோ அந்த ஈவெண்ட்டை நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டபுளட்கான ப்ராபபிலிட்டி பி ஆஃப் டபுளட்னா ப்ராபபிலிட்டி ஃபார் டபுளட் அப்படின்னு அர்த்தம். ஸோ n of a is equal n of a by n of s. n of a equal to how much? இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? n of a equal to 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 6 by 36. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 by 6 is your answer. So probability of getting doublet is equal to 1 by 6. இப்போ அடுத்து நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோன்னா, probability of getting the product as a prime number. Product mean multiply. ஸோ இப்போ ரெண்டு நம்பர்ஸில் நமக்கு வந்து ப்ரைம் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ 1,1 மல்டிப்ளை பண்ணால் 1 கிடைக்கும், பட் 1 is not a prime number. The next number is what? The next number is 1,2. இந்த 1,2ங்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணோன்னா 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் 1,3 மல்டிப்ளை பண்ணால் 3. 2, 3, 5, 7. இங்கே 7ங்கிற நம்பர் கிடையாது. அப்போது இந்த டைஸில் எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ்? 2, 3, 5. ஸோ அப்போ எந்த நம்பர்ஸை ப்ராடக்ட் பண்ணால் இந்த நம்பர்ஸ் கிடைக்குதோ அந்த நம்பர்ஸை நம்ம ரைட் பண்ணிக்கணும். அப்போது 1,5 இது வந்து ஃபஸ்ட்டு டைஸில் 1 இருக்கும்போது, இப்போ செகண்ட் டையில் வந்து 1 இருக்கும்போது என்னென்ன நம்பர்ஸ் கிடைக்குதுன்னா 2,1, 3,1, தென் 5,1. இதை தவிர வேறு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ப்ராடக்ட் ப்ரைம் நம்பர்ஸ் கிடைக்காது. இது மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸ். அப்போது n of b
is equal to what? N of B is equal to 6. இங்கே 6 இருக்கு இல்லையா? அப்போ number of favorable outcome is equal to 6. இப்போ P of prime number as a product. That means probability for getting a prime number as product means product answer is prime number. Okay. ஸோ இதை இப்படியும் நம்ம எழுதிக்கலாம். இதனுடைய ஃபார்முலா n of b by n of s. n of b is equal to 6, n of s is equal to 36. So here itself I got the same answer 1 by 6. அப்போ எல்லாத்துக்கும் 1 by 6 தான் ஆன்சர் வருமா அப்படின்னா கிடையாது. ஒரு சில சம்ஸ்க்கு வந்து சேமான ஆன்சர்ஸ் இருக்கலாம். Now probability of getting sum as a prime number. ஸோ இங்கே சம்முன்னா என்னன்னு சொல்லியிருக்கோம்? அடிஷன். ஸோ அப்போ எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு 2, 3, 5 கிடைக்கும்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1,1. 1 + 1 வாட்? 2. அப்போ அந்த நம்பர் நான் எழுதிக்கலாம். 1,2 3. அப்போ அதையும் ரைட் பண்ணிக்கலாம். 1,4 will not get. 1,4 is 5. ஓகே. 1,3 4 அது எழுத முடியாது. பட் 1,4 is 5. 1 + 4 is equal to 5 வரும். அப்போ நான் அந்த நம்பர் ரைட் பண்ணிக்கலாம். 1 + 5 6 வரும். 1 + 6 7. இங்கே நமக்கு 7ங்கிற நம்பரும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே என்னென்ன நம்பர் ஆட் பண்ணிக்கலாம்? 2, 3, 5, 7 வரைக்கும் நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் 7, 11 இந்த நம்பர்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ 1,6. இப்போ செகண்ட் ரோவில் பார்க்கும்போது எதெல்லாம் வரும்? 2,1 வருமா? 2,1, 2,2 வராது. 2,3, தென் 2,5 வரும். நெக்ஸ்ட் தேர்ட் ரோ 3,2, தென் 3,4. அவ்வளோதான். இந்த ரெண்டு இதுதான் வரும். 3,2, 3,4 வரும். 3,5 8 ஆயிரும். 3,6 9 ஆயிரும். ஸோ அதை எடுக்க முடியாது. இப்போது 4,1, 4,2 ரைட் பண்ண முடியாது. 4,3 ரைட் பண்ணலாம். தென் 4,3, 4,4, 4,5, 4,6. ஸோ இந்த 3 வந்து ரைட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் 5,1 ரைட் பண்ண முடியாது. 5,2 7. 5,3 எழுத முடியாது. 5,4, 5,5, 5,6 எழுதலாம். 5,6 இது 2. ஓகே. இப்போ 6th ரோவில் பார்த்தோன்னா என்னென்ன வரும்? 6,1 ரைட் பண்ணலாம். 6,1, 6,2 எழுத முடியாது. 6,3, 6,4, 6,5 I can write here. அதுக்கு மேலே நம்மளால் ரைட் பண்ண முடியாது. ஸோ இப்போ எத்தனை நம்பர்ஸ் ரைட் பண்ணியிருக்கோம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. So n of C is equal to 15. Number of favorable outcome is equal to 15. அப்போது probability of sum as a prime number is equal to n of C by n of S. Formula want to write n of C by n of S அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறோம். n of Cங்கிறது என்ன? 15 by 36. இதை 3 டேபிளால் அடித்து கொடுக்கலாம். அடித்து கொடுத்தா என்ன வரும்? 5 by 12. So the answer is 5 by 12. Probability of getting product as a prime number 1 by 6 வந்தது. இங்கே probability of getting sum as a prime is equal to 5 by 12 வந்திருக்கு. Now probability of getting sum as 1. ஸோ இப்போது நம்மளுடைய 36 எலமெண்ட்ஸையும் பார்த்தோன்னா ஸ்டார்டிங் எலமெண்ட்ஸ் 1,1, எண்டிங் எலமெண்ட்ஸ் 6,6. இதில் எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் எனக்கு
greater than 1 தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணாலே எனக்கு 2 தான் கிடைக்கும். அப்போ 1 கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அதனால் இந்த செட் ஒரு எம்டி செட். அப்போ எம்டி செட்னா n ஆஃப் t என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். அங்கே எலமெண்ட்டே இருக்காது. அப்போ ப்ராபபிலிட்டி ஃபார் that sum as 1 is equal to n of d by n of s is equal to 0 by 36. 0 by 36. That means that is equal to 0. It is impossible event. Okay? Thank you.